வெயிட் பெண்டாகி நடந்து வரிய. அப்புறம் என்னதுங்க அது? முட்டையா? கிழங்கு. இது திடீர்னு போய் பறிச்சு வரீங்க, சொல்லாம? சும்மா தான் கிழங்குனா நான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். அப்புறம் நீ வந்து வேளாங்கல்ல வாங்கி சாப்பிட்டீல்ல, அதனால. சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன உங்க பண்ணையா? நீங்க போட்டதா இல்ல திருடிட்டு வரீங்களா? நம்ம பண்ணையெல்லாம் இல்ல, நான் இங்க இருக்கும்போது போட்டேன், அப்புறமா நான் போடல. தூக்கிடுங்க. நல்லா இருக்குல்லங்க, வெள்ளை வெள்ளையர்னு. இன்னும் இது வந்து இன்னும் பெருசா வரும். இது வந்து பிஞ்சா தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் சீக்கிரமே இப்ப பறிச்சிட்டோம். பொங்கல் டைம். இதோட பெனிஃபிட் என்ன? இதோட பெனிஃபிட் வந்து நான் சாப்பிடும்போது சொல்லவா இல்ல இப்பயே சொல்லவா? இல்ல அவளை போய் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. என்ன நிறைய பேர் வீடியோ சொல்லி தான் பார்த்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதிக்கெலாம் இது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். என்னகிட்டலாம் இந்த மொத்த கிழங்கு என் ஒரு ஆள் கிழங்கு கட்டவா உங்களை கட்டவா? இந்த மொத்த கிழங்கையும் என் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தாலே சாப்பிட முடியும். நான் கிழங்கு நல்லா சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்க தான் அவிக்கணும். இப்ப அவிக்கிட்டால சுடுறீங்களா? இதை அவிச்சு சாப்பிட்றதோட சுட்டு சாப்பிட்டா தான் நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். ஒவ்வொன்று ரெண்டா அப்படியே சுட்டுக்கிட்டே இருக்கணும். அவிச்சோம் அப்படின்னா அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே பானையில் போட்டு மொத்தமாக அவிச்சிடலாம். வாஷ் பண்ணணும். ஆனால் எனக்கு சுட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம், இவரா போய் கிழங்கு பறிச்சு வந்திருக்கிறாரு. சரி ஓகே, எல்லாம் உங்களுக்காக தான். வேளாங்கண்ணில் போய் காசு கொடுத்து வாங்கி தண்ணீங்க, அதுக்காக தான் சரி பறிச்சு வந்தேன். ஃபஸ்ட்டு வேலை கிழங்கு பறிக்கிறது, செகண்ட் வேலை அப்படி குட்டி குட்டியாக நறுக்கி வைக்கிறது. எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிய. தேர்ட் வேலை வந்து அதை வந்து அப்படியே சட்டியில் போட்டு அவிக்கிற வேலை. இது எல்லாமே ஈஸி தான், போய் பறிக்கிறது தான் கஷ்டம். ஆமா, இது என்ன இதனோடு மண்ணுக்குள்ள கிடக்கும், பறிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது? உன்னை கூட்டி போய் பறிக்க சொல்லியிருக்கணும். நீங்க என்னை எழுப்பிட்டு கூட்டு போயிருக்கலாம்ல. நீ தூங்கிட்டு 8 மணி வரை உன்னை எழுப்பி நான் கூட்டு போறேன். 8 மணிக்கா? இப்போதான் மணி 8 மணி ஆகல. அப்புறம் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முட்டை இருக்கும். இது வந்து கிழங்கு வந்து வரல அப்படின்னா முட்டை இருக்கும். இந்த மாதிரி கிழங்கு வந்து பிஞ்சா இருந்துச்சு அப்படின்னா இதுல வந்து முட்டை இருக்கும். இப்போ கிழங்கு வந்து பெருசா வந்துருச்சு அப்படின்னா இதுல வந்து முட்டை இருக்காது. அது வந்து கூ முட்டையா தான் இருக்கும். அம்மா மாதிரி கூ முட்டை இருக்கும். அப்புறம் கூமுட்டையே என்னை கூமுட்டைன்னு சொல்லி அதான் காமெடி. கிழங்கு வெட்டியாச்சு. இதுல வந்து கொஞ்சம் பெரிய இருக்க கிழங்கை வந்துட்டு நான் வந்து சுட்டு சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கிடுவேன். மிச்சம் சின்னதெல்லாம் அவிக்க கொடுத்துருவேன். யாருங்க அவிப்பா? நீங்க தான் அவிக்கணும். நீங்க ஏங்க பறிச்சுட்டு வரவங்க கட் பண்றவங்க அவிக்கிறது எல்லாம் ஒருத்தவங்க தாங்க வேலை பார்க்கணும். அப்பதாங்க பறிச்சுட்டு வந்தவங்க அவிச்சவங்க மட்டும் தான் நீங்க தீங்க கூடாது. பரவாயில்லையா? இல்ல, பறிச்சு நறுக்கி அவிச்சாதான் அதுல டேஸ்ட் இருக்கும். ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, அம்மிய வந்து அரைச்சு அதை வந்து கழுவுனாதான் டேஸ்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதை நீங்களே எல்லாம் பண்ணாதான் அது ஒரு டேஸ்ட் இருக்கும். சரி ஓகே, இதை ஃபுல்லா அவிச்சிருங்க, எடுத்து போங்க. இவ்வளவு அதுதான் நீங்க அவிங்க. நான் வாஷ் பண்ணி தரேன். சரி, நாளை சைஸ் பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் சாப்பிடணும்னா இந்த மாதிரி தான் இருந்து சாப்பிட முடியும், வேறு வழி இல்லை. டவுனுக்குள்ள போனால் என் கோயம்புத்தூர்ல வந்து இதெல்லாம் எவ்வளோ தெரியுமா? கிலோ வந்து 80 ரூபா 100 ரேட்டு பரவாயில்லைங்க, டேஸ்ட் இருக்காது. அது வந்து எப்போ பறிச்ச கிழங்குனே நமக்கு தெரியாது. அதனால இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பறிச்சு வரும். அந்த ஈரமே காயலை, இப்படியே வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இதை எக்ஸ்ட்ரா அவிச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து உரிச்சிட்டு அதை அப்படியே காய வச்சுருவோம். என்னமா பண்ணியில் ஒடிச்சு இவ்வளோ சின்ன சைஸாக ஒடிச்சு காய வச்சுருவோம். அதை நம்ம எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அப்படியே இருக்கும், சூப்பராக இருக்கும். தெய்வத்துக்கு மாறு வேஷமா கோடி வந்துருச்சு. ஏங்க திங்கும் போது நாக்க தொங்க போட்டு நான் சுட்ட கிழங்கு திங்கவே மாட்டேங்க. ஏங்க இப்படி அங்க சுடுவாங்க? அதுக்கு விறகுக்கு பதில் அதையும் வைங்க உள்ள, கிழங்கையும் சும்மா வைங்க, வச்சு பாருங்களேன், நல்லா சுடும். அவ்வளோதான். நான் 2 கிழங்கு தான் எக்ஸ்ட்ரா எடுத்து உள்ள வச்சேன். வைப்போம், கருத்து போயிட போறீங்க. திங்கணும்ல. அப்போ கிழங்கு அவிக்கிற கிழங்கெல்லாம் வந்து அங்கே கேஸ் ஸ்டவ்வில் வச்சாச்சு. இது வந்து சுடுறதுக்காக இந்த ஏற்பாடு. அவிக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணோம். பட் காற்று சோதிக்கலை, அடுப்பு வந்து காற்று சோதிக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கேஸில் வச்சாச்சு. இதை வந்து சுடுறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதே வச்சு சுட வேண்டியதான். கொஞ்சமாக சுடணும். சுட்டுட்டு அப்படி எடுத்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும்.
இப்போ ஏன் நீங்கள் இங்கே சமைக்கிறீங்கிறது அப்படியே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஏன் இன்னைக்கு சமைச்சிட்டு தெரியுமா? வெளியில் கொண்டு போகல, அந்த பக்கம் காட்டு, நீயே போ. இல்லை காட்டுறேன். எப்பவும் இந்த அடுப்பு வந்து இந்த அங்கே தான் இருக்கும், வீட்டுக்குள்ளே இருக்கு. நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க சமைக்கிற வீடியோவில். தரையை பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு? இங்கே வந்து பாருங்கள், அப்படியே உள்ளே காட்டிடு, வீட்டுக்குள்ளேயும் போய் காட்டிடு. வீட்டுக்குள்ளேயா காட்டிடுறேன். பேசிட்டே போ. தண்ணியை பார்த்தீங்களா எது வர வந்து நிற்கிது? இது எல்லாமே மழை தண்ணி தான். மழை தண்ணி எது வரைக்கும் ஏறி இருந்துச்சுன்னா அந்த பில்டிங் வரைக்குமே ஏறி இருந்துச்சு. இதை சுற்றி பாசி பிடிச்சிக்க தெரியுது பற்றிலா. இது ஒரு நாள் 2 நாள் தண்ணி இல்லை, இது மாதக்கணக்காக தண்ணி இங்கே தான் கிடக்குது. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இங்கே வந்து கேஸ் ஸ்டவ் வச்சு சமைச்சிட்ருக்கோம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது பாருங்கள், இது வந்து நாங்கள் வந்து விறகடுப்பு வந்து இதுக்குள்ளே தான் சமைச்சு சாப்பிடுவோம் பார்த்துக்கோங்க. இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியை பற்றிலா. அப்படியே அந்த சைடு வேலி அந்த வீட்டை சுற்றி பாருங்கள் தண்ணியை ஃபுல்லாக. இந்த வீடு ஓட்டு வீடு ஃபுல்லாமே தண்ணி தான். அதனாலயே நாங்கள் வந்து சரி பிள்ளைங்களை வச்சுட்டு நாங்கள் வரதே இல்லை. இதில் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கே வந்து புது வீட்டில் வந்து தூங்கிடுது. இந்த தரையும் பார்த்தீங்கன்னா தரையுமே அப்படியே ஓதம் அடிச்சுட்டு அந்த ஈரப்பதம் வந்து அப்படியே இருக்கும். ரொம்ப கஷ்டம்தான். ஓப்பன் பண்ண முடியுமா தெரியலையே. பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணின்னு பார்த்தீங்களா? ஹாய் ஹாய் சும்மா காட்டிட்டேன். இந்த அடுப்பு அங்கேருந்து அடுப்பு இங்கே வர்றதுக்கான காரணம் வந்து அதுதான், தண்ணி. நம்ம வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மழை சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே தண்ணி இப்படி தான் கிடக்கு. அதுலேருந்து தண்ணி வற்றவே இல்லை. ஏன் அப்படின்னா பக்கத்தில் வந்து கம்மாய் ஊரணி, அது அந்த அங்கே இருக்க தண்ணி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை விட ரோடு வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குது, ஈஸியாக ரோடு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் இருந்து மழை பெய்கிற தண்ணி எல்லாமே வந்து டேரெக்டாக இங்கே தான் வருது. இதை வந்து நம்ம மண் போட்டு வீடு வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சுற்றி பூசினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மண்ணே வந்து ஃபில் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஃபில் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் பூச முடியாமல் போயிடும்ல, அதனால் அப்படியே இருக்குது. சரி ஓகே பார்க்கலாம், அதை இப்போ வேலை நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியும் அப்படியே வத்தட்டும். வத்துதுல வத்தும் வெயிட் பண்ணுவோம். அடுத்து மழை வந்துடும், மறுபடியும் ஃபில் ஆயிரும். மழை இன்னொரு ஒரு மழை இருக்குங்க. என்ன மழை? இன்னும் ஒரு மழை வரும்ல விவசாயத்துக்கு. அவ்வளோதான், நீ வரும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னிமா வராது, இனி பனிலே வந்து விளைஞ்சிருமா? சரி என்னங்க இப்படி குத்தி வச்சிருக்கீங்க? ஆமா இப்படி வச்சு பார்த்தேன், அது பாதி அத நான் அப்படியே சொன்னேன். நீங்க கட்ட விறகு வைக்கிறோம்ல அந்த சேஃப்ல வைங்கங்க. அதான் வச்சாச்சு. இப்போ வந்து மறுபடியும் எடுத்து இப்படி தான் வைக்கணும். சரி சரி, அவிச்சு கொண்டு வரீங்களா? சி சுட்டு கொண்டு வரீங்களா? கொண்டு வர முடியாது, நீ கிளம்பு. பார்த்தீங்களா பேக் சைடு வீட்டை பார்த்தீங்களா? இது வந்து ஓட்டு வீட்டோடைய பேக் சைடு. தண்ணியை பாருங்கள், தண்ணியை பாருங்கள் எவ்வளோ தண்ணின்னு பாருங்கள். நாங்கள் வந்து இது ஒருத்தவங்க ஐடியா சொன்னாங்க, எல்லாருமே காலிசன்லேருந்து பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாருமே. புது வீடு கட்டையில் அப்படியே செடினா நட்டு வச்சோம்னா நல்லா இருக்கும், அது வளர்கிறதுக்கும் அது பேர் சொல்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு 6 தென்னங்கண்டு வாங்கினோம் பார்த்துக்கோங்க, 500 ரூபாய்க்கு வாங்கினோம். அந்த தென்னங்கண்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விம்மிங் பூலில் வந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு கண்டு பாருங்கள் சென்டரில் இருக்கிறது அழுகி போச்சு, மற்ற 5 கண்டு ஏதோ ஓரளவு கொஞ்சம் பச்சையாக இருக்குது. நிலமை வந்து இதுதான் பாருங்கள், வீட்டை சுற்றி எப்படி இருக்குன்னு. இப்போ எங்கள் வீடுன்னு இல்லை, இப்போ அடுத்த சைடும் பாருங்களேன், அந்த தண்ணி எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ரன்னிங்காக அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த சைடு வந்து வீடு வந்து இந்த ஒரு வீடு மட்டும் தான் இருக்குது. இது ஊர்னி கம்மா இருக்குது, கம்மாயை ஒட்டி இந்த ஒரு வீடு மட்டும் தான் இப்படி இருக்குது. மற்ற இந்த சைடு ஃபுல்லாக வீடு இல்லை. என்ன வீட்டை சுற்றி காட்டிட்டியா? காட்டினேன், கொஞ்சம் காட்டியிருக்கேன், எப்படின்னு தெரில. இதுதான் ஃபோனை எடுத்து அவ்வளோ வீடியோ எடுக்கிறாங்க. சரி ஓகே, இதனால தாங்க அடுப்பு வந்து இங்கே வந்துருச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கும் சுட்டாச்சு, ஒரு கிழங்கு தான் சுட்டுருக்கோம். கொஞ்சம் ஒரு 4-5 கிழங்கு வந்து சுட்டுகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து இந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா சீசனுக்கு தான் சாப்பிட்லாம், அதுதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் மற்ற சீசன் எல்லா சீசனும் கிடைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அதுவும் அந்த சீசனுக்கு நாங்கள் வந்தால் தான் போச்சு, இல்லை அப்படின்னா அங்கே கோயம்புத்தூர்லேயே வந்து மார்க்கெட்டில் வாங்கினா தான் அது பழைய கிழங்கா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், ஆசைக்காவது வாங்கி சாப்பிட்ருவோம். நம்ம ஆசைக்காவது வாங்கி சாப்பிடுவோம். எனக்கு வந்து ரொம்ப உசுறு கிழங்கு, பனங்கிழங்குனா எனக்கு ரொம்ப உசுறு. அப்புறம் அதான் இந்த வீட்டை சுற்றி தண்ணி, வீட்டுக்குள்ளே தண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் வத்திடுச்சு, மழை ஒரு 4-5 நாளுக்கு, ஒரு வாரத்தில் ஆச்சுன்னு வைங்களேன்.
தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாக தண்ணி தான் கிடந்துச்சு. வீட்டுக்குள்ளேயுமா இருந்துச்சு? ஆமாம், வீட்டுக்குள்ளேயும் தண்ணி இருந்துச்சு. அப்படியாங்க? அதோட எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் உள்ளே தான் படுத்துக்கிறாங்க. நாங்கள் இங்கே இல்லைல்ல, அவங்க 2 பேர்னால அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறாங்க. ஓகே, இது வந்து இந்த வீடியோ வந்து எதிர்பாராமல் எடுத்தது தான். நான் அங்கேருந்து கிழங்கு பறிச்சுட்டு வந்தேன். எங்கே அந்த போல் ஃபோன் பண்ணி கேட்டுச்சு எங்கே அப்படின்னு. நான் சொன்னேன் கிழங்கு பறிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் வரும்போது ரெடியாக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படி எடுத்தது தான் அந்த வீடியோ. சரி, ஓகே, எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரில. நீங்கள் வந்து இதே மாதிரி கிழங்கு சுட்டு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சுட்டு கிழங்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அவிச்சி கிழங்கு சாப்பிட பிடிக்கும்னா நீங்களும் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, சுட்டு சாப்பிட்றவங்களாம் என்னோட ஃபேனு, அவிச்சி சாப்பிட்றவங்களாம் உன்னோட ஃபேன். சரிங்க. ஏங்க ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாமா? சரி, பிஞ்சு ஓடி போயிரு. அங்கே ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு, அங்கேயே ரெடி ஆயிடுச்சு. சரி போ. சரி வாங்க. எப்படி ஊதணும் தெரியுமா? ஊத தெரியாது. இதுக்கு தான் ஊதாங்குழல் கொடுத்துருக்காங்க. ஊதாங்குழல் அவ்வளோதான். அவ கீழே இருக்கு, கை பிடிக்க கீழே. அதுனா யாரு பாப்பா? எந்த கை பிடிக்கல? நீங்க கை பிடிச்சிருக்கீங்களே. அது வந்து அந்த ஃப்ரெண்டில் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் சுற்றுச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெந்துடும். அது அந்த ஹீட்லேயே வெந்துடும். ஆமாம், பெரிய ஜெஃப் சார் கேட்டுக்கோங்க. நான் காலங்காலமாக இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் நல்லாவே. 1 2 3 4 5 6 கிழங்கு நம்ம சுட்டிருக்கோம். 7 கிழங்கு சுட்டோம். ஒரு கிழங்கு வந்து ஒருத்தன் எடுத்துட்டான். அவன் தான் கிழங்கு பண்ணக்காரன், எடுத்துட்டான். ஸோ அவன் வந்து சுட்ட கிழங்க உரிச்சிடலாம். உரிச்சிட்டு அது இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. நம்ம தான் கொஞ்சம் ரெடி பண்ணி உரிக்கணும். இதெல்லாம் பிச்சு போட்டு உரிச்சிட்டு இதை வந்து இப்படி சென்டர் பாயிண்ட் பண்ணிட்டு அப்படியே 2ஆக பிச்சிட வேண்டி தான். பிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் நல்லா வெந்திருக்குது. இது வந்து குருத்து. அது வந்து கடிச்சு சாப்பிடணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு கடிச்சு சாப்பிட்டு தூக்கி போட்டணும். தூக்கி போட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் தெரியுமா தெரியாதான்னு தெரில, இதில் இந்த நாராக இருக்கும். அதை வந்து பல்லிலே கடிச்சு குடிச்சிடணும். இதெல்லாம் இந்த வயல்வெளிக்கு வேலைக்கு போகிறது, இந்த கிராமத்தில் வேலைக்கு போகும்போது, ஏதாவது இந்த டிரைவிங் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இதெல்லாம் உரிச்சு ரெடி பண்ணிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும். உரிச்சிட்டு அப்படி ஒரு உடைச்சி அப்படி எடுத்துடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பல்ல மாட்டிக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, கிராமத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் இது பெரிய விஷயமா நாங்கள் பார்க்காதா அப்படின்னு இருக்கோம். ஆனால் உண்மையாகவே சொல்லவா, நாங்கள் இருக்க ஏரியாவில் கோயம்புத்தூரில் இப்படிலாம் சாப்பிட்ருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து எங்கள் காம்பவுண்டில் தெரியாது. நான் ஒரு தடவை இதுக்கு முன்னாடி வந்தப்போ வாங்கிட்டு போனேன் கிழங்கு. இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு இருக்குல்ல, அந்த கேஸ் அடுப்பு வந்து சிம்மில் வச்சு அதிலே தான் சுட்டேன். எனக்கு பிடிக்குங்கிறனால அப்படி தான் சுட்டேன். அப்போ வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் கேட்டாங்க, என்ன இப்படி சாப்பிட்றீங்க கிழங்கு அப்படின்னு கேட்டாங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அவங்களாம் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. இப்படி அடுப்பில் சுட்டு சாப்பிடுவேன் நான் கிழங்கு, சூப்பராக இருக்கும். கை பார்க்குறது வந்தீங்கன்னா கொஞ்சம் கறி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் கிழங்கு சாப்பிட்றதுக்கு. எடுத்து சாப்பிட வேண்டியதான். அப்படியே ஒரு பீஸ் எடுத்து அப்படியே வாய்க்கில் போட்டு. கிழங்கு நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து கிழங்குல வந்து இந்த பெரிய பொதி தான் பிடிக்கும். இதுதான் நல்லா மாவு மாதிரி இருக்கும். அந்த நூல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மாவு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுட்ட கிழங்குல வந்து இந்த நார் அதிகமாக தெரியாது. அவிச்ச கிழங்குல வந்து இந்த நார் வந்து சாப்பிடும்போது அதிகமாக இருக்கும், வேஸ்ட் ஆகும். நல்லா மென்று சாப்பிட்டுட்டு நாரை வந்து துப்பிட வேண்டியதான், அவ்வளோதான். நாரை முழுங்கக்கூடாது. நாரை அதிகமாக முழுங்கணும் அப்படின்னா வயிறு வந்து வலிக்கும். நல்லா எப்படி சாப்பிடணுமோ அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அந்த வயிறு வலி அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நிறைய பேர் வந்து சாப்பிடுங்க, சிட்டியில் இருந்தாலும் சரி. கிராமத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு கூட வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது இந்த கிழங்கு. அம்முக்கு வந்து கிழங்கு வந்து இங்கே வெந்துட்டு இருக்கு, அங்கே வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. நம்ம சாப்பிடுவோம், நம்ம வேலையை பார்ப்போம். சரி, ஓகே, பாய். அம்மா ஏதாவது சொல்லியா? நோ. ஏன் வயிற்று எரிச்சலோ? இல்லை. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.